நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM வணக்கம். நான் சந்திரகலா ஐயப்பன். இனி முதன்மை செய்திகளை காண்போம். ஒன்றரை லட்சம் தொற்றுகள் பதிவான நாடுகளின் மக்கள் மலேசியாவுக்கு வர தடை. ஆற்றல் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே மலேசியா COVID-19 தடுப்பு மருந்தை வாங்கும். ஒரு 1,50,000க்கும் மேற்பட்ட COVID-19 தொற்றுகளை பதிவு செய்த நாடுகளின் மக்கள் மலேசியாவுக்கு வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, பிரேசில், பிரிட்டன் ஆகியவை அரசாங்கம் தடை விதித்துள்ள நாடுகளில் அடங்கும். செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து அத்தடை அமலுக்கு வருவதாக பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். நீண்ட கால அடிப்படையிலான குடிநுழைவு அனுமதியை கொண்டிருக்கும் இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மலேசியாவுக்குள் நுழைய தடை விதிக்கப்படுவதாக கடந்த திங்கட்கிழமை அரசாங்கம் அறிவித்திருந்தது. அந்த பட்டியலில் தற்போது பிரான்ஸ், ஸ்பெயின், இத்தாலி, சவுதி அரேபியா, ரஷ்யா, வங்காளதேசம் ஆகியவையும் சேர்க்கப்பட்டுள்ளன. நடப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொற்று ஆபத்து அதிகரித்துள்ள நாடுகள் அத்தடைக்கு உட்படுத்தப்படும் என அமைச்சர் கூறினார். 1,50,000க்கும் அதிகமானோர் தொற்றால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் விரிவான பட்டியலை சுகாதார அமைச்சு வெளியிடும். அவசர தேவை அல்லது இரு வழி அரச தந்திர உறவை உட்படுத்திய விவகாரங்களில் மட்டும் அந்நாடுகளின் மக்களுக்கு அத்தடையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். குடிநுழைவுத்துறையின் அனுமதியுடன் மட்டுமே அந்த தடை விலக்கு அளிக்கப்படும் என டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் குறிப்பிட்டார். இந்நிலையில் தொற்று ஆபத்து அதிகமுள்ள நாடுகளில் உள்ள மலேசியர்கள் தாயகம் திரும்ப தடை இல்லை. ஆனாலும் நாடு திரும்பியவுடன் அவர்கள் கட்டாயம் 14 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று அமைச்சர் கூறினார். புத்ராஜியாவில் புதிய வழக்கு முறையை கடைபிடிக்கும் இயக்கத்தின் சிறப்பு செயற்குழு கூட்டத்துக்கு தலைமையேற்ற பின்னர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் செய்தியாளர்களிடம் பேசினார். இயல்பு நிலையை நோக்கிய நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவை மீறிய 198 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அதில் 9 பேர் தடுத்து வைக்கப்பட்ட வேளை 184 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் எஞ்சிய 5 போலீஸ் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். கட்டாயமாக தனிமைப்படுத்திக் கொள்ளும் விதிமுறைகளை மீறியது, ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டது, கேளிக்கை மையங்களுக்கு சென்றது ஆகிய குற்றங்களுக்காக அவர்கள் கைது செய்யப்பட்டதாக அமைச்சர் சொன்னார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 63 பென்தெங் சாலை தடுப்பு சோதனை நடவடிக்கையில் குடிநுழைவு குற்றம் தொடர்பில் கள்ள குடியேறி ஒருவன் கைது செய்யப்பட்டான். மே மாதம் 1ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 4,889 கள்ள குடியேறிகள், 713 இடைத்தரகர்கள் உட்பட கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட 246 பேர் கைது செய்யப்பட்டனர். நாட்டின் எல்லைப் பகுதியை சட்டவிரோதமாக ஊடுருவிய குற்றத்திற்காக 446 படகுகளும் 481 வாகனங்களும் தடுத்து வைக்கப்பட்டன. இதனிடையே ஜூலை 24ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை சுமார் 22,057 பேர் நாட்டின் அனைத்துலக நுழைவாயில் வாயிலாக தாயகம் திரும்பினர். அவர்களில் 9,481 பேர் கட்டாயமாக தனிமைப்படுத்தப்பட்ட வேளை 66 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதர 12,510 பேர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் சொன்னார். நாட்டில் இன்று புதிதாக 14 பேர் COVID-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்காகினர். அதில் 10 பேர் உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கான வேளை எஞ்சிய 4 வெளிநாட்டில் பாதிக்கப்பட்டனர். உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து 3வது நாளாக உயர்வாக பதிவாகியுள்ளதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நோரிஷாம் அப்துல்லா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார்.
உள்நாட்டில் தொற்றுக்கு இலக்கானவர்களில் 6 மலேசியர்கள், 4 அந்நிய நாட்டவர்கள். கடாவில் தவார் தொற்று சம்பவத்தில் 3 தலாகா தொற்று சம்பவத்தில் 1 பாதிக்கப்பட்ட வேளை 6 சபா பென்தெங் எல்டி தொற்று சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த 6 4 அந்நிய நாட்டவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9374 அதிகரித்தது. 4 வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டதை அடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 9083 அதிகரித்தது. 163 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதில் 4 தீவிர கண்காணிப்பு பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை 3 சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. புதிதாக மரணம் எதுவும் பதிவாகவில்லை என்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 128 உள்ளது. COVID-19 வைரஸ் தொற்றுக்கான தடுப்பு மருந்தை வாங்குவதில் அரசாங்கம் ஒருபோதும் அவசர போக்கை கடைபிடிக்காது. அந்த தடுப்பு மருந்து உண்மையிலேயே பலனளிக்கக்கூடியது, பாதுகாப்பானது என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரே அரசாங்கம் அதனை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் என சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா தெரிவித்தார். COVID-19 தடுப்பு மருந்தை கண்டுபிடித்திருக்கும் நாடுகள் அதனை முழுமையாக பரிசோதனைக்கு உட்படுத்தும் வரை அரசாங்கம் காத்திருக்கும். அந்த மருந்தை பரிசோதனை செய்யும் இறுதிக்கட்ட நடவடிக்கையாக அது மனிதர்களுக்கு செலுத்தி சோதனை செய்யப்படும். அவ்வகையில் அந்த தடுப்பு மருந்தை கண்டுபிடித்திருக்கும் சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இன்னும் அதனை மனிதர்களுக்கு செலுத்தி சோதனை செய்யவில்லை என்பதை டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா சுட்டிக்காட்டினார். அதனால் தடுப்பு மருந்தை தயாரிக்கும் அல்லது கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கும் நாடுகளுடன் சுகாதார அமைச்சு தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக அமைச்சர் சொன்னார். புத்ராஜியாவில் இவ்வாண்டுக்கான உலக உணவு பாதுகாப்பு தின கொண்டாட்டத்தை தொடக்கி வைத்த பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சந்தையில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் கருப்பொருளுடன் இவ்வாண்டுக்கான உலக உணவு பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டிலுள்ள 464 பொது சந்தைகளில் உள்ள வியாபாரிகள் COVID-19 மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் 287 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா சொன்னார். 3 அடுக்குகளை கொண்ட முகக்கவசத்தின் புதிய விலை அடுத்த மாதம் அறிவிக்கப்படும். முகக்கவசங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு தமது அமைச்சு சம்பந்தப்பட்ட தொழில்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சர் டத்தோ அலெக்சாண்டர் தலிங்கி தெரிவித்தார். புதிய விலையை நிர்ணயிப்பதற்கு முன் முகக்கவசங்களை தயாரிப்பதற்கான செலவினம், அதனை தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொருட்களின் கையிருப்பு ஆகியவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக அமைச்சர் சொன்னார். ஏப்ரல் மாதம் தொடங்கி கடந்த மாதம் வரை நாட்டில் முகக்கவசங்களை தயாரிக்கும் 13 தொழிற்சாலைகளில் அமைச்சு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதன் வாயிலாக சுமார் 9,60,00,000 முகக்கவசங்கள் தயாரிக்கப்பட்டு உள்நாட்டு வெளிநாட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. ஸ்லாங்கூர் கோலா ஸ்லாங்கூரில் உள்ள முகக்கவசத்தை தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு வருகை புரிந்தபோது அமைச்சர் இவ்விவரங்களை வெளியிட்டார். மேலவைச் செய்திகள். உள்நாட்டு வணிகர்கள் தங்கள் வியாபார உரிமத்தை அந்நிய நாட்டவர்களுக்கு வழங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனை மீறும் தரப்பினரின் வியாபார உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் எச்சரித்தார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு நிர்ணயித்துள்ள விதிமுறையின் கீழ் சிறு நடுத்தர வியாபார உரிமத்தை பெற மலேசியர்கள் மட்டுமே தகுதி பெற்றுள்ளனர். அந்நிய நாட்டவர்கள் சட்டவிரோதமாக வியாபார நடவடிக்கையில் ஈடுபடும் விவகாரத்திற்கு தீர்வு காண வணிக தளங்களில் தமது அமைச்சு 1996 சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் அப்துல் முத்தாலிப் சொன்னார். மொத்த விற்பனை சந்தை, சில்லறை கடைகள், இரவு சந்தை, உடம்புப்பிடி நிலையம் ஆகியவை அதில் அடங்கும். 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 333வது பிரிவில் செய்யப்பட்டுள்ள திருத்தத்திற்கு மேலவை உறுப்பினர்கள் முழு ஆதரவை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மது அல்லது போதைப் பொருளை உட்கொண்டுவிட்டு போதையில் வாகனத்தை செலுத்தும் சில வாகனமோட்டிகளின் அலட்சிய போக்கை முடிவுக்கு கொண்டுவர அந்த சட்ட திருத்தம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் வி காசியோங் வலியுறுத்தினார். கடந்த மாதம் 26ஆம் தேதி அந்த
சட்ட திருத்தம் மக்களவையில் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்த கட்டமாக அந்த சட்ட மசோதா மேலவைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கீகரிக்கப்படும் என அமைச்சர் கூறினார். 2013ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த மாதம் 21ஆம் தேதி வரை முறையான உரிமமின்றி லேசர் ஊடுகதிர் முறையிலான சிகிச்சையை வழங்கும் நிறுவனங்களுக்கு எதிராக மொத்தம் 12 அமலாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. 1998ஆம் ஆண்டு தனியார் சுகாதார பராமரிப்பு சேவை சட்டத்தின் கீழ் முறையாக பதிந்து கொண்ட மையங்கள் மட்டுமே அச்சேவையை வழங்க அனுமதிக்கப்படுவதாக சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் நோர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். அதனை மீறுவோருக்கு எதிராக 3 லட்சம் ரிங்கிட்டிற்கும் மேற்போகாத அபராதம் அல்லது 6 மாத சிறை தண்டனை விதிக்க சட்டம் வகை செய்கிறது. தேவையை காட்டிலும் கோழி இறைச்சி வெளியீடு அதிகரித்ததைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தொடங்கி உறைய வைக்கப்பட்ட கோழி இறைச்சியின் இறக்குமதி நிறுத்தப்பட்டது. எனினும் சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட கோழி இறைச்சிக்கான இறக்குமதி இன்னமும் அனுமதிக்கப்படுவதாக விவசாய உணவு தொழில்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஹம்சா தெரிவித்தார். தேசிய கோட்பாடு அனைத்து வகையான பண்புகளையும் உள்ளடக்கியுள்ளது. அதனால் மக்களிடையே ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் விதைக்க அதனை மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் டத்துஸ்ரீ தி லியன் க தெரிவித்தார். மாறாக மக்களிடையே அந்த 5 கோட்பாடுகள் மீதான புரிந்துணர்வு அதிகரிக்கப்பட வேண்டும் என்றார் அவர். கடந்த மாதம் 14ஆம் தேதி வரை தொழிலாளர்களை வேலையில் தக்க வைத்துக் கொள்ளும் திட்டத்தின் வாயிலாக 3,40,252 தொழிலாளர்கள் பயனடைந்துள்ளனர். அந்த திட்டம் மொத்தம் 20,96,20,000 ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை உட்படுத்தியுள்ளதாக மனிதவள துணை அமைச்சர் அவாங் ஹஷீம் தெரிவித்தார். அத்திட்டத்திற்கு தகுதி பெற்ற தொழிலாளர்கள் சிலருக்கு முதலாளிமார்கள் அதற்கான உதவி தொகையை வழங்க மறுப்பது தொடர்பில் இதுவரை 243 புகார்களை தமது தரப்பு பெற்றுள்ளதாகவும் அவர் சொன்னார். நாட்டில் அதிகரித்து வரும் இணைய மோசடி நடவடிக்கைகளை களைய வங்கிக் கணக்கை திறப்பதற்கான நிபந்தனைகளை கடுமையாக்கும்படி பேங்க் நிகாரா கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதோடு அதுபோன்ற மோசடி நடவடிக்கையில் ஈடுபடும் தரப்பினரின் விவரங்களையும் சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கின் விவரங்களையும் உடனடியாக உள்துறை அமைச்சிடம் தெரிவிக்கும்படி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அதன் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் முகமது சாயித் தெரிவித்தார். நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு காரணமாக பலரும் இணையத்தின் வாயிலாக பொருட்களை வாங்குவதில் அதிக ஈடுபாடு காட்டி வருகின்றனர். அதனால் அஞ்சல் சேவைக்கான தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளதால் பொருட்களை விநியோகிக்கும் பணிகள் சற்று தாமதமடைந்துள்ளதாக தொடர்பு பலுடக துணை அமைச்சர் டத்தோ ஜைடி ஜைனுல் அபிடின் தெரிவித்தார். அப்பிரச்சினையை களைய பொருட்களை அனுப்பும் நடைமுறைகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கைகளை போஸ்ட் மலேசியா நிறுவனம் மேற்கொண்டு வருவதாக துணை அமைச்சர் சொன்னார். ஸ்லாங்கூர் ஷா அலாம் செஷன் U12 தமான் சாயா அலாமில் தலைவர்களின் சுவர் ஓவியங்களை கிறுக்கி சேதப்படுத்தியது தொடர்பான விசாரணைக்கு உதவ போலீஸ் 3 பெண்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளது. 3 வாரங்களுக்கு முன்பு வாக்குமூலம் பெறப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் நோர் அசாம் ஜமாலுடீன் தெரிவித்தார். சந்தேகத்தின் பேரில் அம்மூவரும் விசாரிக்கப்பட்டதாக டாக்டர் நோர் அசாம் ஜமாலுடீன் கூறினார். விசாரணையில் அவர்கள் அக்குற்றத்தில் ஈடுபடவில்லை என்பது தெரியவந்ததை அடுத்து அம்மூவரும் விடுவிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். சுவர் ஓவியங்களை கிறுக்கி சேதப்படுத்தியவர்களை கண்டறிய தற்சமயம் ஸ்லாங்கூர் போலீஸ் படை புகிட் அமானுடன் ஒத்துழைத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜூலை 20ஆம் தேதி தகாத வார்த்தைகளை கொண்டு தேச தலைவர்களின் சுவர் ஓவியங்களை கிறுக்கி சேதப்படுத்திய சம்பவம் பலரது கண்டனத்தை பெற்றது. அச்சம்பவத்தை தொடர்ந்து ஷாலாம் நகராண்மை கழகம் சம்பந்தப்பட்ட அந்த சுவருக்கு மீண்டும் சாயம் பூசியது. 2 பெண்கள் அந்த சுவர் ஓவியத்தை சேதப்படுத்தும் CCTV ரகசிய கண்காணிப்பு கேமரா பதிவு சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள 7 வட்டாரங்களை உட்படுத்திய 1292 பகுதிகளில் இன்று காலை மணி 10 தொடங்கி நீர் விநியோகம் தடைபட்டுள்ளது. ஸ்லாங்கூர் ஆற்று நீரில் மாசு ஏற்பட்டதைத் தொடர்ந்து 4 நீர் சுத்திகரிப்பு ஆலைகளின் நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டதால் நீர் விநியோகம் தடைபட்டிருப்பதாக ஆயர் ஸ்லாங்கூர் நிறுவனத்தின் பொது தொடர்பு பிரிவு தலைவர் எலினா பசேரி ஒரு அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். குவாலலும்பூர், பத்தாலிங், கிள்ளான், ஷாலாம்,
குவாலா ஸ்லங்கோர், ஹுலு ஸ்லங்கோர், கோம்பா, கொலலங்காட் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் ஆற்று நீர் மாசடைந்ததைத் தொடர்ந்து மாற்று வழியாக குளங்களில் இருந்து நீரை பெறும் நடவடிக்கையை ஆயர் ஸ்லாங்கூர் நிறுவனம் மேற்கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு கொள்கலன் லாரிகள் வாயிலாக நீர் விநியோகிக்கப்படுகிறது. மருத்துவமனை, ரத்த சுத்திகரிப்பு மையங்கள் உட்பட முக்கியமான இடங்களுக்கு நீரை விநியோகிக்கும் நடவடிக்கைக்கு முன்னுரிமை வழங்கப்படுகின்றது. நீர் விநியோக தடை குறித்த மிக அண்மைய விவரங்கள் அவ்வப்போது சமூக ஊடகங்கள் வழி தெரிவிக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவின் மேலும் 118 செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்துள்ளது. அந்த இரு வல்லரசுகளுக்கும் இடையில் எல்லை விவகாரம் தொடர்பில் பதற்றம் மேலோங்கியுள்ள நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் புது டெல்லி அந்த புதிய தடையை அறிவித்தது. சீனாவின் இணைய நிறுவனமான தென்சன் வெளியிட்டுள்ள பிரபல பப்ஜி காணொலி விளையாட்டு உட்பட விண்ணியல் கட்டண சேவைகள், கலந்துரையாடல் செயலிகள், செல்ஃபி படத்தை உருவாக்கும் மென்பொருள் என பல்வேறு செயலிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சு அறிவித்தது. அந்த செயலிகள் நாட்டின் மாண்புக்கும் பொது அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் அவற்றுக்கு தடை விதிக்கப்படுவதாக அது தெரிவித்தது. கடந்த ஜூன் மாதம் எல்லை மாநிலமான லடாக்கில் பெய்ஜிங் மேற்கொண்ட தாக்குதலில் 20 இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து டிக்டாக் உட்பட 59 சீன செயலிகளுக்கு புதுடெல்லி தடை விதித்தது. ஜூலையில் மேலும் 47 செயலிகள் தடை செய்யப்பட்டன. குறிப்பாக தற்போது தடை விதிக்கப்பட்டிருக்கும் பப்ஜி செயலி இளைஞர்களிடையே மிகவும் பிரபலமானது. இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அதனை பயன்படுத்துகின்றனர். அதனை தவிர்த்து 5G கைபேசி இணைய சேவை உட்பட சீன நிறுவனங்களின் குத்தகைகள் ரத்து செய்யப்பட்ட வேளை சீன தயாரிப்பு பொருட்கள் இந்திய துறைமுகங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. தமது அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லை பகுதியிலிருந்து சீனா அதன் படைகளை மீட்டுக் கொள்ளாவிடில் மேலும் மோசமான விளைவுகளை அது சந்திக்க நேரிடும் எனவும் இந்தியா எச்சரித்துள்ளது. 1962 ஆண்டுக்கு பின் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இரண்டு நாடுகளும் 10,000க்கும் அதிகமான வீரர்களை சர்ச்சைக்குரிய லடாக் மாநிலத்தில் தயார் நிலையில் வைத்துள்ளன. கடந்த 3 நாட்களாக இரு நாடுகளின் ராணுவ தளபதிகளும் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் இன்னும் எந்த தீர்வையும் எட்டவில்லை. பருமனான உடலை கொண்டிருப்பவர்களுக்கு COVID-19 தொற்று எளிதில் பரவுகிறது. அத்துடன் தொற்றால் பாதிக்கப்பட்டால் அதிலிருந்து குணமடைவது மிகவும் சிரமம், இறப்பதற்கான ஆபத்து அதிகம் என ஐரோப்பிய நாடுகளின் மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அதிக உடல் எடையை கொண்டவர்கள் நீரிழிவு, இருதய கோளாறு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். அவர்களது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாகவே உள்ளது. உடலில் உள்ள அதிக கொழுப்பு நுரையீரலின் செயல்பாட்டை பாதிக்கிறது. இதனால் பிராணவாயுவை இரத்தத்திற்குள் கொண்டு செல்வதிலும் உடல் முழுக்க இரத்த ஓட்டம் சீராக இருப்பதிலும் பிரச்சனை ஏற்படுகிறது. அவர்கள் சுவாசிப்பதில் சிக்கலை எதிர்நோக்குகின்றனர். உடல் உறுப்புகளுக்கு தேவையான பிராணவாயு கிடைப்பதில் சிக்கல் உண்டாகும் போது அவர்கள் மிக எளிதாக தொற்றுக்கு இலக்காகின்றனர். குறுகிய காலத்தில் தொற்று தீவிரமடைந்து உயிரிழக்கின்றனர். குறிப்பாக தசைகள் வலுவற்று உடலில் அதிக கொழுப்பை கொண்டுள்ள வயதானவர்கள் மிக எளிதாக COVID-19 தொற்றுக்கு இலக்காகுகின்றனர். ஏற்கனவே உடலில் சில நோய்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் நிலைமை மோசமடைகிறது. மேலும் அனைத்து வயதினருக்கும் உடல் எடை அதிகரிக்கும் போது அவர்களது உடலில் உள்ள அடிப்போஸ் டிஷ்யூ எனப்படும் கொழுப்பிழையத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கொழுப்பிழையம் என்பது உடலில் கொழுப்பு சேரும் இடமாகும். கொழுப்பு கூடும் போது கிருமிகள் அதிகரித்து உடலில் இருந்த உயிரணுக்களால் சைட்டோகினசிஸ் என்ற புரதங்கள் வெளியிடப்படுகின்றன. இதன் விளைவு உடலில் நோய் எதிர்ப்பாற்றல் குறைகிறது. COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை உட்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விவரங்களை காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட உடல் பருமன் மீதான அனைத்துலக மாநாட்டில் ஐரோப்பிய நாடுகளின் மருத்துவ நிபுணர்கள் வெளியிட்டனர்.
வங்காளதேசம் தலைநகர் டாக்காவில் 30,000க்கும் அதிகமான நாய்களை இடமாற்றும் நடவடிக்கையை எதிர்த்து விலங்கு ஆர்வலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அது நாட்டின் விலங்கு பாதுகாப்பு சட்டத்தை மீறும் செயல் என அவர்கள் சாடினர். டாக்கா மாநகர் மன்ற தலைவரின் அலுவலகத்துக்கு வெளியே 100க்கும் அதிகமான விலங்கு ஆர்வலர்கள் இடமாற்றம் சட்டவிரோதமானது என கூறி முழக்கமிட்ட மக்கள் விலங்குகளின் வாழ்க்கையும் முக்கியமானதே எனும் வாசகம் பதிக்கப்பட்ட பதாகைகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாய்களை இடமாற்றம் செய்யும் நடவடிக்கையை மீட்டுக் கொள்ளும்படி அவர்கள் மாநகர் மன்ற தலைவரை கேட்டுக் கொண்டனர். இடமாற்றம் செய்யும் நடவடிக்கையால் ஆயிரக்கணக்கான நாய்கள் உணவின்றி உயிரிழக்க அதிகம் வாய்ப்புள்ளதாக பாஸ் விலங்கு பாதுகாப்பு குழுவின் தலைவர் ரகிபுல் ஹக் எமில் தெரிவித்தார். விலங்குகளுக்கான கருத்தடை திட்டம் முடங்கியதிலிருந்து வீதிகளில் உள்ள நாய்களின் எண்ணிக்கை கிடுகிடுவென அதிகரித்ததாக அதிகாரத்துவ தரப்பினர் தெரிவித்தனர். அதன் காரணமாக தலைநகரில் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை என மக்களிடமிருந்து புகார்களை பெற்றதாக அவர்கள் கூறினர். தலைநகரில் பொதுவாகவே சுதந்திரமாக சுற்றித் திரியும் நாய்கள் வீதிகளில் உள்ள எலிகளையும் இதர பூச்சிகளையும் விரட்டி அடிப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதாக விலங்கு ஆர்வலர்கள் குறிப்பிட்டனர். இவ்வேளையில் நாய்களை இடமாற்றும் பணிகள் தொடங்கிவிட்டதாக உள்ளூர் நாளிதழ் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ள நிலையில் அதனை டாக்கா மாநகர் மன்றம் மறுத்துள்ளது. மேலும் சில உள்நாட்டு செய்திகளை காண்போம். பேரா ஈப்போவில் ஆட்கடத்தலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் குடும்ப மாது ஒருவருக்கு எதிராக ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் 51 வயது யூலிசி தமக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். 31 வயது சுமிலா எனும் இந்தோனேசிய பணிப்பெண்ணை வேலை செய்ய கட்டாயப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. கடந்த ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு மே 20ஆம் தேதி வரை பேரா ஸ்ரீ மஞ்சோங் பந்தாய் ரமீஸில் உள்ள வீடொன்றில் சுமிலா அடைத்து வைத்து கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். பஹாங் லிப்பிஸில் மரக்கட்டைகளை ஏற்றியிருந்த லாரியை மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 4ஆம் படிவ மாணவி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னால் அமர்ந்திருந்த அம்மாணவியின் தோழி பலத்த காயங்களுக்கு இலக்கானார். கிளந்தான் பாசேர் பூத்தேவிலிருந்து ஜொஹோர் பாசீர் குடாங்கிற்கு பயணமான கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி விபத்துக்குள்ளானதில் 36 வயது பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது கணவர் பலத்த காயங்களுக்கு இலக்கானார். கிழக்கு கரை மாநிலங்களுக்கான நெடுஞ்சாலையில் ஜலான் அஜேல் புக்கிட் பசி பகுதிக்கு அருகே அவ்விபத்து நிகழ்ந்தது. பினாங்கு செபராங் பிராய் தங்காவில் உள்ள 4 பகுதிகளில் போதைப்பொருள் விநியோக நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. அதனை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போதைப்பொருள் தடுப்பு நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டத்தோ ஸ்ரீ ஜுல்கிஃப்லி அப்துல்லா தெரிவித்தார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளையும் நண்பர்களின் சேர்க்கையையும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அதோடு போதைப்பொருளை விற்பனை செய்யும் தளமாக விளங்கும் சமூக ஊடகங்களின் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதும் அவசியம் என்றார் அவர். தலைநகர் கூட்டரசு நெடுஞ்சாலையில் மோட்டார் சைக்கிளோட்டிகளுக்கான பாதையில் காரை செலுத்திய இருவரிடமிருந்து போலீசார் விளக்கத்தை பெற்றுள்ளனர். 33 வயதுடைய அந்த ஆணும் பெண்ணும் வேஸ் வழிகாட்டியை பயன்படுத்தி தலைநகரிலிருந்து கூட்டரசு நெடுஞ்சாலை வாயிலாக கிள்ளானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். அப்போது சிறிய பாதையில் நுழையுமாறு வேஸ் வழிகாட்டியதைத் தொடர்ந்து அப்பாதைக்கு சென்ற பின்னர்தான் அது மோட்டார் சைக்கிளோட்டிகளுக்கான பாதை என அவர்கள் உணர்ந்துள்ளனர். அது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேசிய கோட்பாடுகள். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல், பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல், அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல், சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல், நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல். குறளும் விளக்கமும். குறள் 341. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் இலன். விளக்கம்: ஒருவன் எந்தெந்த பொருள்களின் மேல் பற்று இல்லாதவனாய் விலகுகிறானோ அந்தந்த பொருள்களால் அவன் துன்பப்பட மாட்டான் என்கிறார் திருவள்ளுவர்.
நாளை இரவு மணி 7:30க்கு தொலைக்காட்சி 2இல் தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.